ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்வீட் கிச்சன். இன்னைக்கு நம்ம எக் மசாலா பாஸ்தா எப்படி செய்யலான்றது பத்தி பார்க்கலாம். இது ஒரு கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபிங்க. 100 கிராம்ஸ் பாஸ்தா, ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு ஆனியன், இந்த மாதிரி வெங்காயத்தை குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க. 1 தக்காளியை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டுங்க. 1 தக்காளி, 1 கிளாஸ் தண்ணி ஊத்தி இப்ப நம்ம பாஸ்தாவை வேக வச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. வேகும் போது கொஞ்சமா சால்ட் போட்டுக்கோங்க, உப்பு. கொஞ்சம் தண்ணி கொதி வந்த உடனே பாஸ்தாவை எடுத்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் விட்டுருங்க, அது பாட்டுக்கு அப்படியே வேகும். பாயில் ஆயிட்ட பிறகு இந்த மாதிரி பாயில் ஆயிடுச்சுங்க. இப்ப இதை நம்ம வடிகட்டி தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. கட் பண்ணி வச்சிருந்த குட்டி குட்டி வெங்காயத்தை சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, இப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா அப்பதான் கொஞ்சம் வதங்கும். ஒரு பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ண போறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, ஃப்ளேவருக்காக. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கட்டோங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த தக்காளிய சேர்த்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. நீங்க லஞ்ச் கூட ஆஃபீஸ் கோயிங் பீப்புளுக்கு, சில்ட்ரன்ஸ்க்கு, ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் லஞ்ச் கொடுத்து விடலாம். கொஞ்சம் தண்ணி ஊத்தி அலசி ஊத்திக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை. கொஞ்சம் நல்லா அந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு இந்தியன் ஸ்டைல் பாஸ்தாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுதான் வேக வச்சிருக்கோம். 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டை, இப்ப நம்ம செய்யற குவான்டிட்டிக்கு 2 முட்டை போட்டுக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க குட்டி பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா சூப்பரா சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் நல்லா இந்த பச்சை வாடை, முட்டையோட வாடை போற வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். அந்த எக் புர்ஜி, அந்த முட்டை புர்ஜி ஆகும்ல, அந்த ஸ்டேஜ் வரணுங்க. அந்த ஸ்டேஜ் வந்துட்ட பிறகு நம்ம வேக வச்சிருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைஸ் இன்னும் வேணும்னா கூட நீங்க மிளகாய் தூளோ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கேன் நானு. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட எக் மசாலா பாஸ்தா ரெடிங்க. இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு உங்க ரிவ்யூஸை சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட் செக்ஷன்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு கெச்சப் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அடி தூளா இருக்குங்க.